கிருபை என்றும் உள்ளது. அப்படி இருக்கிற இடத்துல எங்களோட கூட சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி இந்த ஆராதனை வேலையில இயேசுப்பா நாங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க உள்ளத்தை திறந்து ஆண்டவரே, எங்க முழு இருதயத்தோடு நாங்கள் அன்பு கூற வந்து இருக்கிறோம் இயேசுப்பா என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ நல்லவர், உன் நாமம் மாத்திரம் பெரியது. எங்களோடு சேர்ந்த கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நொறுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் நெருக்கடி வேளை நெருக்கடி வேளையில் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் வேடி அதிசயமானவரே, அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர், கையை உயர்த்தி ஆண்டு நோக்கி உன்னதமானவர், உன்னதமானவரே, என் உறைவிடம், என் முழு உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடமாக, என் அரணும், என் கோட்டையும், என் சுருகமும், ஆபத்து நாட்களில் என் பாதுகாப்பு, என் உறைவிடமே, உறைவிடம் நீதானே. சொல்லுங்க, உன்னதமானவர், உன்னதமானவர், உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். துயராவியே, அன்பின்னாவி, துணையாளரை தேற்றும் தெய்வமே, ஊற்று கண்ணீரே, உள்ளம் மேங்குதையா, வரவே நல்லவரே, வல்லவரே, நீ வரவே நல்லவரே, நீ வரவே, நீ வரவே நல்லவர்,
வருவேங்கப்பா. உன் பிரச்சனை வாழ்க்கைக்குள்ளாய் வரட்டும். ஆவியானவர் உங்கள் நாங்கள் விடுதலை உண்டு என்று நாங்கள் அறிந்து நீ வருவேன். எங்கள் உள்ளத்தில், என் வாழ்க்கைகள், எங்கள் ஆராதனைகளுக்குள் நீ வர வேண்டுமே. நீ வரவே, நீ வரவே வல்லவரே, வல்லவரே. நீ வல்லவரே, நீ வல்லவரே. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். நீ வாழுவே, நீ வாழும் தீயரா. அவருடைய பிரசன்னத்தை வரவேற்று ஆண்டவரே, நீர் இல்லாமல் ஆராதனை இல்லப்பா. உங்க பிரசன்னம் இல்லாமல் ஆராதனை இல்லப்பா. உங்க பிரசன்னத்தை வரவேற்கணும். என்னை நிரப்பி, என்னை நிரப்பி, என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். நீ பாருவே, பாரும் தூயரா. உன் பிரசன்னத்தை இருக்கிறோம். அக்கினி நீர கையை உயர்த்தி பாடல். அக்கினி நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றே, நீ பெருங்காற்றும் நீரே, பெரும் மாலை போலவே ஆவியை ஊற்று, ஆவியை ஊற்று. அக்கினியும் நீரே, பெருங்காற்றே, நீரே, பெருமாளை போலவே ஆவியை ஊற்று, ஆவியை ஊற்று. நீ வாரும் தூயர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். ஆமென். கைத்தட்டி பாடுங்கள் பூமியின் குடிகளே, நம் கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் நல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லாம் சந்தோஷமா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சேர்ந்து பாடலாமா? அவர் நல்லவர், அவர் என்றும் நல்லவர், எக்காலமும் அவர் நல்லவர். தாவீது சொல்ற, கர்த்தரை காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கு. கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, இன்னும் நல்லவரே. கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, இன்னும் நல்லவரே. சொல், ஆபிரகாமின் தேவன் என்னும் நம்மோடு, ஈசாக்கின் தேவன் என்னும் நம் பக்கத்தில். ஆபிரகாம்
என்றும் நம்மோடு. அவர் ஈசாக்கின் தேவன், அவன் பக்கத்தில் இருக்கிறார். கையை உயர்த்தி ஹalleluya பண்ணுங்க. ஹalleluya 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 பாடுவே. ஹalleluya 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 பாடுவே. அவர் மோசேயின் தேவன், அவர் யோசுவாவின் தேவன், அவர் என்னோடு இருக்கிறவர். அவர் நாமம் இம்மானுவேலர், கர்த்தனோடு இருக்கிறவர். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறவர். வேதம் சொல்ல கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தரின் சார்பில் இருக்கும் அசைக்கப்படுவதில்லை சொல்லும். மோசேயின் தேவன் என்றும் நம்மோடு, யெகோவாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில். மோசேயின் தேவன் சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். யெகோவாவின் தேவன் என்றும் நம் பக்கத்தில். ஹalleluya 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 உம்மை பாடுவே. Hallelujah, hallelujah. We bless you. Lift up the name Jesus. We are together. My paduve. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. சேர்ந்து பாடுங்க பாடுங்க. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. உம்மை பாடுவே. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, கையை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். கேள்விகள் சேராவிகள் போற்றக்கூடிய பரிசுத்த பரிசுத்த வாயில திறந்து துதிகளமா சொல்லுங்க. பரிசுத்த 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 பரிசுத்த. ஒருவரே பரிசுத்த, வானத்திலும் பூமியிலும் ஒருவரே பரிசுத்த. நீ ஒருவரே போற்றக்கூடியவர், நீ ஒருவரே மகிமைக்குரியவர். We praise you, Father. There's no one like you. அப்படி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க, ஆண்டவரை துதிங்க. We praise you, we praise you. Yes, Jesus. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கையை உயர்த்தி சொல்லுமா. ஏசையா ஸ்தோத்திரா, ஏசையா ஸ்தோத்திரா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம்,
యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం. இந்த நாளில் ஒவ்வொரு சொல்லி பாடலாம். ஆண்டவரே, உங்க நினைவாக மாத்திரம் இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும், இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவாக இரும்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாயமாற்றவே, என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாயமாற்றவே. சும்மாராதனை ஆராதனை ஸ்தோத்திரிடுகிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, என் விசுவாசத்தை தொடக்கிறவர், என் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறேன். இயேசுவே நம்பிக்கை. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவே, இயேசுவே praise you. Abba, Father, we praise you, Lord. நீ நல்லவர், நீ மகத்துவம், நீ அற்புதங்கள் செய்கிறவர். ஆராதனை ஆராதனை ஆராதனை. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. எந்த ஸ்தலத்துக்கு அவர் இறங்கி வர வல்லவர். அவன் வாக்கு பண்ணினவர். அவன் மாறாதவர், அவன் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். இயேசு மாறாதவர். He is unchangeable. He is unchangeable. இயேசுவே, இயேசுவே, சிராஜனு சொல்லுங்க. ஆவியா ஆவியா தேவனுக்கு அன்பரே சிராஜனுக்கே ஆவியா தேவனுக்கே. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாம் துதிக்கான மகிமை மாற்றி ஒருவருக்கு இயேசு நாமத்துக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்றும் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு பேசுவாராக. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுங்க தகப்பனே. அப்பா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீர் பேசுங்க, எங்களுடைய நிலைமைக்கு ஏற்ப நீர் பேசுங்க. அப்பா, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் பேசும் பொழுது இதோ அடியார்கள் அதை கேட்டு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். We entrust ourselves, Lord, to hear your voice, and we want you to speak in our midst this day. In Jesus' mighty powerful name we pray. Amen, amen, amen. God bless you. Let's turn to Exodus chapter 17. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீனா வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெஃபிதேமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான்.
இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது, இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது, then all the congregation of the children of Israel set out on their journey from the wilderness of sin according to the commandment of the Lord and camped in Rephidim, but there was no water for the people to drink. Therefore the people contended with Moses and said, give us water that we may drink. Here நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே, இவர்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே எங்கிருந்து புறப்பட்டார்களாம்? சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி, இவர்கள் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார்கள். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போவது இப்பொழுதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், அந்நாட்களிலே அத்தனை லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்தை போக வேண்டும் என்று சொன்னால், they just cannot do it just like that. அதுக்கு பயங்கர ஒரு பிரயாசம் தேவைப்படுகிறது, பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி முதல் போட வேண்டும். இங்கேருந்து புறப்பட வேண்டும் என்றால் எப்படி அணிவகுத்து போக வேண்டும். அப்போது கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு they made a strategy. Let me tell you this morning, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு இடத்திற்கு உங்களை, கர்த்தருடைய வார்த்தை வராமல் we should not proceed. Do not proceed without receiving the word. If you are planning to proceed, better receive the word, better receive the commandment. It is not safe. See, these people, they received and they made a strategy. That's why நீங்க பார்த்துங்கும்போது இவர்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண வேண்டும். வார்த்தை வந்த உடனே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யார் எப்படி போக வேண்டும், யார் முன்னாடி போக வேண்டும், பின்னாடி போக வேண்டும், எப்படி அணுவகித்து அவர்கள் போக வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர்கள் என்ன செய்தார்கள்? பண்ணினார்கள். அதுக்கு தான் அவர்கள் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி என்று நாம் தமிழில் வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டார்கள். வார்த்தை வந்துவிட்டது, இனி உங்களுக்கு இங்கே நேரம் இல்லை, இனி this is not, you are not going to be here anymore, you have to proceed. இங்கேருந்து நீங்கள் புறப்படுகிற நேரம் வந்தாயிற்று என்று தேவன் அவர்களுக்கு சொன்னார். அதை மோசே அவர்களுக்கு அறிவித்த பொழுது அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணார்கள்? அந்தபடியே அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு இடத்துல இருந்து எல்லாரும் ஒரே ஒரு கும்பலாக அவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் it might have taken lot of time and strategy. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அதை கொஞ்சம் பெற்றுக்கொண்டு அதனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை நாம் எப்பொழுதுமே அதை ஆராய்வது நல்லது. இவர்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணினார்கள், புறப்பட்டார்கள், பிரயாணம் பண்ணினார்கள், நல்லது. ஆனால் என்ன நடந்து விட்டது என்று சொன்னால், பிரயாணம் பண்ணி ரெபிதேமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்திரத்திலிருந்து அவர்கள் இப்பொழுது வந்த இடம் ரெஃபிடிம். இங்க வந்து இந்த பிரயாணம் எல்லாம் முடித்து ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு தான் இவர்கள் என்ன பண்ணார்கள்? வந்தார்கள். ஆனால் வந்து இங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவு காணப்பட்டது. அது பெரிய ஒரு குறைவாக இருந்தது. What I am trying to say this morning, what is the Holy Spirit God is trying to speak to us this morning? First thing, it is better always to proceed after you receive the word. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் புறப்படுகிறது உங்களுக்கு நல்லது. சில நேரங்களில் சிலர் வந்து கேட்பார்கள், ஆலோசனை கேட்பார்கள், இந்த வேலையை செய்யட்டுமா, இந்த வேலைக்கு நான் போகலாமா, இல்லை என்றால் இந்த காரியத்தை நான், இந்த பிஸ்னஸை நான் செய்யலாமா என்று சில ஆலோசனைகள் கேட்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் பாதத்தில் வைத்து, ஆண்டவரே இது செய்யணுமா வேண்டாமா என்று நாம் கேட்டு ஆண்டவரிடத்தில் இந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாம் செய்யும் பொழுது சில நஷ்டம் வந்தாலும் நான் சொல்லுகிறேன், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த ஜனங்களுக்கு ஒரு காரியம் என்ன நடந்தது? அவர்கள் என்ன பண்ணார்? பிளைண்டா சொல்லிவிட்டார். ஆண்டவர் தான் இவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். மோசே இவர்களை முன்னே வைத்து ஆண்டவர் இவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டார்கள், வந்து விட்டார்கள் ரெஃபிடேமுக்கு. ஆனால் ரெஃபிடேமுக்கு வந்து பார்த்தால் என்ன இல்லை? அங்கே இருந்த சௌகரியங்கள் கூட இங்கே இல்லை. அங்கே இருந்த சில காரியங்கள் கூட இங்கே இல்லை. அட்லீஸ்ட் அங்கே அவர்களுக்கு இந்த தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தால் ஒரு குறை இருக்கிறது. ஆனால் இமீடியட்டா பாருங்க, அவர்கள் என்ன செய்தார்களாம்? அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, இமீடியட்லி அவர்கள் மனுஷனோடு வாதாடினார்கள். சூழ்நிலையை பார்த்த உடனே அவர்கள் மோசையை தான், அவர்கள் ஏன் தெரியுமா நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் சில காரியங்கள் குறைவுகள் வரும் பொழுது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வேண்டி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவரிடத்தில், அவர் தானே போக சொன்னார். அவரிடம் தெளிவாக இங்கே சொல்லுகிறது, கர்த்தர் தான் என்ன சொன்னாரா, அந்த இடத்துல இருந்து பிரயாணம் பண்ண கர்த்தர் சொன்னார். அந்த இடத்துல இருந்து புறப்படும்படி கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆனால் இந்த ஜனங்களுடைய கண்ணெல்லாம் மோசையின் மேலே தான் இருந்தது. They were not
they didn't know it was God who was leading them. அவர்கள் மோசேயோடு என்ன பண்ணிவிட்டார்கள்? மோசேக்கு இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகி விட்டது. எவ்ரிபடி டர்ன் டு மோசேயின் பக்கமாய் திரும்பி விட்டார்கள். பாருங்க, அங்க வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், நீ குடு. How can he do? Let me tell you something. Only God can do what he can do. Man is always limited. அவங்க பெரிய மோசே ஒரு பெரிய ஊழியக்காரன் தான், கர்த்தருடைய தாசன் தான், கர்த்தர் நியமித்த ஒரு தாசன் தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. இன்றைக்கு தேவப்பிள்ளைய இருக்கிற சூழ்நிலை, ஒரு குறைவு வரும் பொழுது, ஒரு பயங்கரம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீ, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற நீ செய்ய வேண்டியது என்ன? இவர்கள் செய்தது என்ன? யாரோடு வாதாடினார்கள்? மோசேயோடு வாதாடினார்கள். மோசேயோடு அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு என்ன வேண்டும்? தண்ணி வேண்டும். we want water. எங்களுக்கு தண்ணி வேண்டும். you should provide. ப்ரொவிஷனுக்காக யார் பக்கம் திரும்பி விட்டார்கள்? மோசே பக்கம் திரும்பி விட்டார்கள். மோசே, it's beyond மோசே. Let me tell you something. The situation is beyond Moses. மோசே இது சரி பண்ணக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு மனுஷன் இது சரிப்படக்கூடிய விஷயம் அல்ல. கர்த்தர் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அந்த ஞானம் அந்த நேரத்தில், அதுதான் சொல்லுகிறேன். இந்த ஜனங்கள் ரொம்ப நாள் எகிப்தில் இருந்ததுனால, ரொம்ப நாள் எகிப்தினுடைய காரியத்திலே சார்ந்து இருந்து விட்டதுனால, இவர்கள் வெளியில கொண்டு வரப்பட்ட பொழுதும், இவர்கள் ஆண்டவரால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுதிலும் என்ன செய்யவில்லை? மனுஷனை பார்ப்பதும், மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பதும், மனுஷனையே நோக்கி பார்ப்பதும், அவனோடு நல்லா இருந்தால் நல்லா பேசுவதும், சரி கொஞ்சம் காரியங்கள் சரியா இல்லாத பொழுது மனுஷனை திட்டுவதும், இப்படியாக அவர்களுடைய சுபாவம் மாறிவிட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு குறைவு வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நீ கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தால், நீ கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தால், உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் குறைகள் வரலாம். ஆனால் நீ மனுஷனோடு வாதாடாதே. அது மோசையாக கூட இருக்கலாம், அது யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். மோசே அல்ல இதற்கு ஃபிக்ஸிங். மோசே cannot fix this problem. Moses cannot fix this problem. Moses cannot fix this problem. Sometimes we have this urge to fight, this urge to argue, this urge to rebel. பாருங்க, அந்த urge வந்து விடுகிறது. இந்த சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியல. கண்ணுக்கு அகப்பட்டது இந்த மனுஷன் தான். நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே தேவப்பிள்ளையே, இவர்கள் என்ன பண்ணினார்கள்? எல்லோரும், மோசே ஒண்டியாக நிற்கிறான், அவ்வளோ ஜனங்களும் என்ன பண்ணிவிட்டார்கள்? அவனோடு வாதாடுறாங்க. அவனுக்கு சொல்றாங்க, we don't know all that. என்ன செய்யறியோ தெரியாது, எங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு தண்ணீர் வேண்டும். Moses is limited. Our human help is limited. எல்லா காரியத்தையும் எல்லா நேரங்களிலும் நாம் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஆனால் நீ தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தில் நீ வந்திருப்பாய் என்று சொன்னால், அந்த பாதை, நீ இப்பொழுது நடக்கிற பாதை கர்த்தர் சொல்லி நீ நடந்திருப்பாய் என்று சொன்னால், அது நீ கர்த்தர் சொல்லி நீ செய்த காரியமாக இருந்தால், அங்கே குறை வந்தாலும் நீ போக வேண்டிய இடம், நீ வாதாட வேண்டிய இடம், நீ பேச வேண்டிய இடம், நீ சொல்ல வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். அப்போ பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் அவரிடத்தில் தண்ணீரை தவணமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, இவங்க எல்லாமே கம்ப்ளீட்லி தேர் ஆங்கர், அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே யார் பக்கமாய் திரும்பி விட்டது? மோசேயின் பக்கமாய் திரும்பி விட்டது. எனக்கு மோசேயை கொஞ்சம் நேரம் யோசித்து பாருங்க. மோசே அவனும் என்ன செய்தான்? ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு தான் போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தான் அவனுக்கு சொன்னார், நீ என்ன பண்ணு, ரெஃபிடிமுக்கு இந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் என்று சொல்லி. ஆண்டவருடைய பேச்சு கேட்டு தான் அவன் ரெஃபிடிமுக்கு வந்தான். ஆனால் இங்கே வந்த பொழுது அவனுக்கு தெரியாது. He never knew what will happen there. He never knew what he will face there. You will never know. Why? பாருங்க, சில நேரங்களில் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம முன்னாடி போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. If you have a calling on your life, no matter what the situation, you will never quit. Dear child of God, listen to this. உன் மேலே அழைப்பு இருக்குமானால், ஏன் சில பேர் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ பேர் வாதாடினாலும், எவ்வளோ பேர் எதிர்த்து நின்றாலும், மோசே யாரை நோக்கி பார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மோசே விட்டு விடவில்லை. அவன் பின்னாடி போக முடியாது. He cannot go back.
because there is a calling on his life. You cannot go back, dear child of God, no matter what has happened, no matter who has rose against you, no matter who is opposing you. யார் உன்னை எதிர்க்கிறார்களோ, யார் உனக்கு விரோதமாய் வாதாட இத்தனை கூட்டங்கள் எழும்பி இருக்கலாம். இத்தனை ஜனங்களும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள். இவ்வளோ பேரும் அவனை இப்போ என்ன செய்கிறார்கள்? உன்னால் தான் எங்களுக்கு இந்த நிலைமை, நீ தான். they are directly accusing him. மேபி உன்னை டைரக்டாக அக்யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு பாருங்க, அவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது. மோசே சொன்னான், ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சொன்னான் என்று சொல்லி அவர்கள் வந்து விட்டார்கள். they are seeing only Moses. they are not seeing God. they are not seeing God. they are only seeing Moses. அவர்கள் மோசே தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் மோசே இடத்துல தான் அவர்கள் வழக்காடுகிறார்கள். ஆனால் மோசையோடு வழக்காடுவதும் ஆண்டவரோடு வழக்காடுவதும் ஒன்று என்று நாம் கீழே பார்க்க முடியும். அப்போ இங்கே இவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கும் பொழுது மோசே ஒன்றும் செய்ய முடியவில்லை. he is not able to. இங்க பாருங்க, வசனம் சொல்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களை எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். ஏன்? why did you bring us? why did you do this to us? என்று எல்லா குற்றச்சாட்டும் யார் மேலே வைத்து விட்டார்கள்? மோசே மேலே வைத்து விட்டார்கள். மேபி you are being accused for no fault of yours. Maybe you are walking upright. Maybe you are just doing and following what God has spoken to you. But if you have a calling, there will be people who will oppose you. There will be times when people will turn against you. ஆனால் வாட் வில் மேக் யூ கோயிங் தெரியுமா? நீ இந்த காரியத்தில் நீ எது தெரியுமா உன்னை முன்னாடி போய் கொண்டிருக்க செய்யும்? நீ பயங்கரமான கயாட்டிக் சுச்சுவேஷனில், எல்லாம் பயங்கரமான சூழ்நிலையும் கூட நான் முன்னேறி போய்கொண்டே இருப்பேன். அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவரை நான் பார்ப்பேன். அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர்களுக்கு நேராக என் குரலை திருப்புவேன் என்று சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. மோசேக்கு அது அவன் மேலே இருந்த அழைப்பு. தேவப்பிள்ளையை, உன் மேலே இருக்கிற அழைப்பு, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ பேர் எதிர்த்து நின்றாலும் உன்னுடைய அழைப்பை மாற்ற முடியாது. உன்னுடைய அழைப்பை மாற்ற முடியாது. பாருங்க, இவ்வளோ கேட்ட பிறகு மோசே யார் பக்கமாய் எங்க திரும்பினான்? மோசே எங்க திரும்பினான்? 4வது வசனம் சொல்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். மோசே ஒரு காரியம் செய்ய வேண்டும். அவன் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற காரியத்தை கர்த்தருக்கு நேராய் கொண்டு போய்விட வேண்டும். அவன் அதோடு என்ன பண்ணக்கூடாது? அவன் அவர்களை பேசி சமாளிக்க பார்க்கக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் சில காரியங்களை கேட்கும் பொழுது, உன்னிடத்தில் உன்னை எதிர்த்துக்கும் பொழுது, இல்லை என்றால் நீ கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும் பொழுதே உன்னை யாராலும் எதிர்த்தால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர்களை சமாளிக்க அல்ல கர்த்தர் உன்னை வைத்திருப்பது. நீ அதை சமாளிக்கிறதுக்கு அல்ல, நீ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போகும்படியா கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கும் உனக்கும் சில நேரங்களில் நாமளே சமாளிச்சிடலாம்னு நினைப்போம். நாமளே சமாளிக்கலாம். let me try to fix it. let me try talking to them. talking will not work here. இந்த நாட்களில் என்ன நடக்காது? talking will not work. Moses knew that. இந்த நேரத்தில் என்ன நடக்காது பாருங்க. சில நேரத்தில் அதெல்லாம் விடுங்க, நான் யார் எவ்வளோ வரட்டும், நான் என்ன பண்ணுறேன் அவங்களோடு பாருங்க, இது நடக்காது. இந்த பெரிய இந்த ஆட்களுக்கு இவன் என்ன பேசி அவர்களை எப்படியாகலும் அவங்களை என்கரேஜ் பண்ணி தன் சொந்த பலத்தினால் அவன் ட்ரை பண்ணியிருப்பான் என்று சொன்னால் he would have failed miserably. Today the Holy Spirit God is asking us, don't try in your strength to convince people. ஆல்ரெடி அவங்க என்ன இருக்கிறாங்க? பலவீனத்தில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க என்ன இருக்கிறாங்க? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப அந்த கஷ்டத்தினால ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி இருக்கிறாங்க. அந்த ஜனங்களோடு இவன் என்ன பேசினாலும், பேசினாலும் அது என்ன ஆகாது? உதவாது. சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது மோசேக்கு தெரிந்த மோசே என்ன செய்யறான் தெரியுமா? திருப்பி விட்டான் ஆண்டவர்கிட்ட. அதுதான் செய்ய வேண்டும் நீயும் நானும். என்ன செய்தார்கள்? மோசே கர்த்தரை பாருங்க, ஜனங்கள் அவ்விடத்தில், அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரிடத்தில் கனெக்ஷன் இல்லாமல் போகலாம், ஆனால் மோசேக்கு இல்லாமல் போகக்கூடாது. தேவப்பிள்ளையே, அழைப்பை பெற்ற தேவப்பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவப்பிள்ளையே, எந்த சூழ்நிலைகள் எப்படி மாறி இருந்தாலும் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் சரியாக இருக்க வேண்டும். அந்த தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது. அப்பா, இவ்வளோ ஜனங்கள் வந்து விட்டார்கள், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே விழுந்து விடுவேன் போல இருக்கிறது. பரவாயில்லை,
இப்பொழுது நீ மோசையாக இருந்தால், நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், வார்த்தையை டைரக்டாக பெற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு தேவ சித்தத்தில் இருக்கிற பிள்ளையாக இருந்தால், நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வந்திருக்கிற இந்த எதிர்ப்பை பார்த்து பயந்தான். உண்மையாகவே அவன் பயந்து போனான். அதுதான் அவன் சொல்கிறான், என்னை கல்லெறிந்து விடுவார்கள் ஆண்டவரே, ஐ cannot bear it anymore. அதுதான் அவனுடைய சுச்சுவேஷன். ஐ cannot bear it anymore. அந்த ஒரு டெஸ்பரேஷன்ஸ் வரும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தரிடத்தில் அது திரும்ப செய்யும். அந்த டெஸ்பரேட் சுச்சுவேஷன், ஆண்டவரே என்னால் இனிமே எனக்கு ஒன்றும் முடியாதுப்பா, இனிமே என்னால் முடியாது. எத்தனை பிள்ளைகள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேர்கள் இன்றைக்கு சொல்லி என்ன இன்னைக்கு இனிமே என்னால் முடியல ஆண்டவரே. ஓ, ஐ எம் நாட் ஏபிள் டு டூ, ஐ எம் நாட் ஏபிள் டு கோ ஃபர்தர். முடியுது, என்னால் இனி முடியாது. திஸ் இஸ் இட், இனஃப், ஐ எம் நாட் ஏபிள் டு என்றதான ஒரு சூழ்நிலைக்கு மோசே தள்ளப்பட்டான். யூ மஸ்ட் இமேஜின், he has nobody to support him, he has nobody. ஆண்டவர் சொன்னார் என்று முதலிருந்தே வழி நடத்தப்பட்டு கொண்டிருந்த பிள்ளைவன், when the entire congregation rose against him, he was helpless. The situation was so bleak, பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். அப்போ மோசே ஆண்டவரை நோக்கி அவன் சொன்ன, ஆண்டவரே இனி என்னால் முடியாதுப்பா. எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, நீ மோசையா இருந்தால் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த சுச்சுவேஷன்ல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன்னால இது முடியாது, தாங்க முடியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன, ஆண்டவரே, what am I supposed to do now? I don't know. The Lord is asking you to ask him, what am I supposed to do now? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சொல்லுவீங்களா? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் நீங்க சொன்னது செய்த ஆண்டவரே, இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் சொன்னீங்க, வர சொன்னீங்க, வந்தேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செய்தேன். பாருங்க, நான் சொல்றேன் மறுபடியும். இது வரைக்கும் நீங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க கேட்கறதும் ஆண்டவரே இன்னும் சொல்லுங்கன்னு கேட்பீங்க. புரியுதா? நான் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன் என்று முதலியே நீங்க கீழ்ப்படிந்த அனுபவத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா, முதலியே அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே வந்து விட்டு இருந்தா, இவனுக்கு ஆல்ரெடி அந்த கீழ்ப்படிதல் வந்து விட்டது. அதனால தான் சொல்றான், வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ நவ் லார்ட் ஃபார் திஸ் பீப்புள்? ஐ ரியலி வாண்ட் டு டூ சம்திங், பட் ஐ நோ ஐ cannot do. சுச்சுவேஷன் அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. we really want to help, we really want to do something, பட் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் அவன் சொல்கிறான், நான் என்ன, இவர்களுக்கு என்ன, வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ? டுடே உன்னுடைய ப்ரேயர் மாறட்டும், இன்றைக்கு உன் வார்த்தைகள் மாறட்டும், இன்றிலிருந்து நீ சொல்லுகிற வார்த்தைகள் மாறட்டும். சொல்லுங்க, வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ ஃபார் திஸ் பீப்புள்? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேட்டான். இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். இவனுக்கு இன்னொரு பயம், நான் எதனா இப்போ செய்யலைன்னா, இதெல்லாம் எதனா ஒன்று இவங்களுக்கு இப்போ நடக்கலைன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? they might even kill Moses. அந்த அளவுக்கு அது போயிடுச்சு, அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு எல்லாம் என்ன ஆயிடுக்குது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனால் நான் யோசிக்கிறேன், மோசையை கர்த்தர் விடுவாரா? அவனுடைய டெஸ்டினி முடியாம கர்த்தர் அங்கே ஜனங்களால கல்லெறிந்து கொல்லப்பட விடுவாரா? மோசே கூட பயந்து விட்டாங்க. ஐயோ, இது என்ன, அவனுக்கு முன்னாடி இப்போ மரணம் கண்ணில் தெரியுது, ஐயோ மை ஜர்னி இஸ் ஓவர் என்று நினைத்து விட்டான். ஐ எம் டெல்லிங் யூ டியர் சைல்ட் ஆஃப் காட், உன்னுடைய டெஸ்டினி முடிகிற வரைக்கும் உனக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் என்ன பண்ணிட முடியாது. இந்த ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுக்கவா ஆண்டவர் அவனை அழைத்தார். இவர்கள் கல்லெறிந்து கொல்லவா ஆண்டவர் அவனை அழைத்தார். தேவ பிள்ளையே, உன்னை நடுவில் விட்டுவிட அல்ல கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படிதான் தோன்றிற்று இவனுக்கு. The situation was like that. He thought any time he might be killed. He thought any time he might lose his life. எந்த மூமெண்ட் எது வேணா நடக்கலாம். ஆண்டவரே, ஒரு கல் எறிந்தார்கள் என்றால் என்னால் தாங்க முடியாதுப்பா, அவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து விட்டது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால
அவ்வளோ கிட்ட வந்தோம், உன்னை தொட அனுமதி இல்லை தேவ பிள்ளையே. உன்னை தொட முடியாது, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தொட முடியாது. ஆண்டவருக்கு இன்னும் இவனை வைத்த பல காரியங்கள் இருந்தது. இதற்கு பிறகுதான் ஜர்னியே ஜாஸ்தி இருக்கிறது, இதற்கு பிறகுதான் நிறைய காரியங்கள் இருக்கிறது உன் வாழ்க்கையில். அப்படி முடிக்க கர்த்தர் விடமாட்டார், அப்படி முடிக்க விடமாட்டார். அழைக்கப்பட்ட பிள்ளை நீ, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை நீ. உன்னை சடுதியில் அப்படி கொன்று போடவோ, உன்னை முற்றிலுமாய் அழித்து விடுவோ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடைத்து உன் கோலை உன் கைனாலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. பாருங்க, 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, the 5th verse says, and the Lord said to Moses, go on before the people and take with you some of the elders of Israel. சொன்னார் ஆண்டவரே, உன் அத்தாரிட்டியை மறுபடியும் எடு, உனக்கு நான் கொடுத்த அத்தாரிட்டியை மறுபடியும் எடு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சிலருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய அத்தாரிட்டி எடு. இவ்வளோ அப்போசிஷன் வந்து விட்டது, இவ்வளோ பேர்கள் என்னை எதிர்த்து விட்டார்கள், இவ்வளோ நேரம் வந்து விட்டது என்று நீ நடுங்கி போயிருக்கிற, பயந்து போயிருக்கிற சூழ்நிலை, கேள்விப்படுகிற சூழ்நிலைகள் உன்னை ஒடுக்கி போட்டிருக்கிறது. கேள்விப்படுகிற சூழ்நிலையால நீ பேசக்கூட முடியாமல் திணறி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையால நீ பயந்து போய் அடங்கி போயிருக்கிற. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லாமல் போய்விட்டது அவனுக்கு. இந்த கோலை வைத்து எவ்வளோ அற்புதங்கள் கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வைத்தார். எல்லாம் அவனுக்கு என்ன ஆயிற்று? எவ்ரிதிங். பாருங்க, ஒரு ஆபத்தோ ஒரு டேஞ்சரோ வரும் பொழுது இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் ரொம்ப என்ன ஆகிடும்? அட்டாக் ஆகிடும். we will lose presence of mind. சடனாக ஒரு ஷாக் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக போய் மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ண முடியாது, நமக்கு அது செய்யாதபடிக்கு இங்கே இருக்கிற காரியங்களே அந்த கரண்ட்டை போய் தொடும்பொழுது அது பயங்கர விளைவுகளை கொண்டு வந்து விடும். ஸோ த மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணணும். பாருங்கள், இவனுக்கு ஆண்டவர் சில அத்தாரிட்டியை கொடுத்துருந்தாரு, சில காரியங்களை இவன் இடத்துல கொடுத்திருந்தார். அதை வைத்து தான் கர்த்தர் பேசுவாருங்க. நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, ஏதோ புதுசாக கொடுக்கல, அங்கே புதுசாக ஏதோ ஒன்று செய்ய சொல்லலை ஆண்டவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு புதுசாக இல்லை, உன்கிட்ட இருக்கிறத வைத்தே கர்த்தர் அற்புதம் செய்வார். உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறத வைத்தே. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அழைக்கும் பொழுது சில காரியத்தை உன்னிடத்தில் கர்த்தர் செய்ய வைத்ததை மறுபடியும் செய்ய வைப்பார், மறுபடியும் செய்ய வைப்பார். அகைன் he will make you do, again he will do. பாருங்க, இந்த 5ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த அதே கோல். எந்த கோல்? அதே கோல். நதியை அடைத்த எந்த நதியை? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்த அந்த வல்லமை இன்னும் நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன். இன்னும் நீ இப்பொழுது அடித்தாலும் கூட அந்த கோலை வைத்தே. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் யார்கிட்டயோ. இந்த வந்திருக்கிற இந்த பயங்கரம், வந்திருக்கிற இந்த அப்போசிஷன், வந்திருக்கிற இந்த துக்கம், இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் நீ கோலை கையில் எடு. அன்றைக்கு அந்த கோலை வைத்து நதியை 2ஆக பிரித்தாய் அல்லவா, நீட்டின பொழுது அது நடந்ததல்லவா, அது இன்னும் உன்னிடத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, இன்றைக்கு அந்த கோலை அவன் எப்பொழுதுமே அடித்து, அதுக்கு தான் ஆண்டவர் ஸ்பெசிஃபை பண்ணுறார் பாருங்க. ஸோ டீட்டெயில்டு மை காட் இஸ். He says here, and the Lord said to Moses, go on before the people and take with you some of the elders of Israel, and also, எல்லாரும் சொல்லுங்க, and also take in your hand your rod with which you struck the river, with which you struck the river. நீ அந்த ரிவரை அடித்த அதே கோலை எடு என்றார். அதே கோலை எடு. இன்றைக்கு கர்த்தர் சில பேரோடு சொல்லுகிறார், அதே கோலை எடு, அதே கோலை எடு. அன்றைக்கு பயங்கரம் வந்த பொழுது, அன்றைக்கு பிரச்சனை வந்த போது, அன்றைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பார்வோன் துரத்தி கொண்டிருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் பயங்கரமாக இருந்த பொழுது எடுத்த கோலை மறுபடியும் எடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த கோல், அதுதாங்க சொல்றது. சில நேரங்களில் அந்த கோல் மறந்து போகக்கூடாது, அந்த கோலை விட்டுடக்கூடாது. அந்த கோல் எங்கேன்னு என்ன இருக்காது, அவன் தேடலை. Because he had it always with him. எனக்கு ஆச்சரியம், ஆண்டவர் அந்த கோலை தான் சொன்னார், நீ அந்த கோல் தான் எடுக்கணும்.
அந்த கோல் சில நேரங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கர்த்தர் நம்ம கொண்டு சில காரியங்களை செய்கிறாரு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில பேரை நம்ம வாழ்க்கையில் வைத்து சில காரியங்களை நமக்கு பேச வைத்து நடத்துகிறாரு பாருங்க, அந்த நபர்களெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவர்களை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்து தான் சில காரியங்களை செய்தார். அதை அந்த கோலை நம்ம விட்டுடக்கூடாது. அந்த கோலை நம்ம தூக்கி விசிறடித்து விடக்கூடாது. ஆயிடுச்சு, வேலை ஆயிடுச்சு, இனிமேல் என்னத்துக்கு அந்த கோல், அது ஆயிடுச்சு, வேணா வேற கோல். இல்லை, ஆண்டவர் அப்படி கிரியைகள் செய்வதில்லை. அப்படியல்ல ஆண்டவருடைய பிரின்சிபல். அந்த கோல் தான் வேணும். கர்த்தர் சில பேரை நம்ம வாழ்க்கையில் வைத்திருந்தால் அந்த கோலை விட்டுவிடக்கூடாது. அந்த கோலை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த கோலை பத்திரப்படுத்தி வைக்கணும். ஏனென்றால் அந்த கோல் தான் நீ நீட்டினப்படுது கர்த்தர் தான் செய்தார். ஆனால் அந்த கோல் அன்னைக்கு பயன்பட்டது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அந்த உதவிகள் செய்யும் பொழுது நல்லா இருக்கும்போது இருப்பார்கள், அப்புறம் தேவையில்லை என்று சொல்லி தூரம் விட்டு விடுவார்கள். ஆனால் தேவ பிள்ளையாக நான் சொல்கிறேன், எப்பொழுது அந்த கோல் மறுபடியும் வேலை செய்யும் என்று தெரியாது. கர்த்தர் மறுபடியும் அந்த கோலை கேட்பார், மறுபடியும் அந்த காரியத்தை உன்னிடத்தில் கேட்பார். கர்த்தர் ஒப்புவித்ததை கேட்பார். கர்த்தர் ஒப்புவித்த காரியங்களை மறுபடியும் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். நான் யோசிக்கிறேன், ஒருவேளை மோசே சொல்லியிருப்பான் என்று சொன்னால், ஐ டோன்ட் ஹாவ், எனக்கு அந்த கோல் இல்லை, அந்த கோல் எங்கே போச்சே எனக்கு தெரியல அப்படி என்று சொல்லியிருந்தால் எவ்வளோ நன்றாக இருந்திருக்குமா பாருங்க. இஸ்ரவேல் அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது சிலரை அவனோடு கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை, உன் கோல், அதுதான் சொல்றார், உன் கோல். இன்னைக்கு சொல்லுங்க, என் கோல், என்னுடைய அபிஷேகம், எனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம், எனக்கு தேவன் கொடுத்த சில பேர், எனக்கு தேவன் வைத்த சில நபர்கள், எனக்கு தேவன் கொடுத்த எனக்கென்று தேவன் கொடுத்த அந்த சில சுபாவங்கள், அது எனக்கு உன் கோல், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய காரியங்கள். டோன்ட் கிவ் அப் ஆன் தட். டோன்ட் த்ரோ அவே தட் ஸ்டிக். தெர் இஸ், இன்னும் அந்த கோலுக்கு வேலை இருக்கிறது, இன்னும் அந்த கோலுக்கு வேலை இருக்கிறது. கர்த்தர் கேட்பார். அப்போ பாருங்க, உன் கோல் உன் கையில், என்ன சொல்றார் பாருங்க, உன் கோல் உன் கையில். சம்டைம்ஸ் உன் கோல் வேற ஒரு கையில், அப்படி சொன்னாரா? உன் கோல் மூப்பருடைய கையில், உன் கோல் அவருடைய கையில் இல்லை, உன் கோல் உன் கையில். நான் கொடுத்த அழைப்பை பிடித்துக்கோ, நான் அதை வைத்துதான் உன்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்தேன், அதை விட்டு விடாதே. உன் கோல் உன் கையில் எடு, அதே அடித்த கோல். அப்போ பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஆஹா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்ன அழகுங்க இந்த வார்த்தை. Verse 6, the Lord says, verse 5 again I will read. And the Lord said to Moses, go on before the people and take with you some of the elders of the Israel, and also take in your hand your rod with which you struck the river, and go. Your rod. Again the Holy Spirit God is asking, your rod, where is your rod? Where is your rod? Where is that rod that you had? உன்னிடத்தில் ஒப்புவித்த அந்த ராட் எங்கே? அற்புதங்களை செய்ய வைத்த அந்த ராட் எங்கே? எடு. இந்த சூழ்நிலைக்கும் அந்த ராடை வைத்தே நான் காரியங்களை செய்கிறேன். அன்றைக்கு நீ முழங்கால் படியிட்டு ஜெபித்து, அப்பா நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ செயல்படுத்தினது போல அதே கோல் மறுபடியும் அந்த வல்லமையை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சிலருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். You are going to again do miracles. பாருங்க, God is going to do through you. அதுதான் இங்கே. அப்போ 6வது வசனம், அங்கே நீ உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணு, நடந்து போ. நீ பாட்டுக்கு நடந்து போ. அவங்க கேட்டாங்க இல்லையா உன்னை, அவங்க தண்ணி கேட்டாங்க, அவங்க உன்னை ஏதோ ஒன்று செய்ய சொன்னாங்க, உன்னை வைத்து அவங்களுக்கு செய்கிறேன், நான் செய்கிறேன், ஆனால் உன்னை வைத்து செய்கிறேன். அதுதாங்க ஆண்டவருடைய காரியம். இன்றைக்கு உன்னை வைத்து தான் நிறைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டியது இருக்குது. உன்னை வைத்து, உன்னுடைய ஜபத்தை வைத்து அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். உன்னுடைய ஜபத்தை வைத்து, மோசே உன்னுடைய கோலை விட்டுடாதே, மோசே உன்னுடைய அதிகாரத்தை விட்டுடாதே. உன்னை வைத்து தான் சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அந்த ஜனங்களுக்கு பரிகாரம் உன் மூலமாய் வர கர்த்தர் நியமித்திருக்கிறார். உன் மூலமாய் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அவங்களுக்கு முன்பாக நீ நடந்து போ, தைரியமா போய்ப்போ. இப்போ பாருங்க, மோசையோட நட மாறி போச்சு. எடுத்தான் அவன் கோல்,
இத்தனை நாள் வச்சிருந்தான் பத்திரமா. இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தான்? அன்னைக்கு அடிச்சதோட அந்த கோலை பத்திரமா என்ன பண்ணியிருந்தான்? பத்திரமாக வைத்து கொண்டிருந்தான். அவனுடைய அழைப்பை, அபிஷேகத்தை பத்திரமாக வைத்து கொண்டிருந்தான். தேவப்பிள்ளையே, உன்னுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் பத்திரமாய் வைத்துக்கோ. உனக்கு கொடுக்கப்பட்ட சிலரை பத்திரமாய் வைத்துக்கோ. உனக்கென்று வைத்த சில காரியங்களை பத்திரமாக வைத்துக்கோ, பத்திரமாக வைத்துக்கோ. அதை வைத்து கொண்டதுனால ஆண்டவர் சொன்னால், இப்போ தைரியமா போ, நான் வரேன், நான் போய் நிற்கிறேன், உனக்கு முன்னாடியே நான் போய் நின்றுடுறேன். ஏன் தெரியுமா? நீ என்ன பண்ண போறப்போ, நீ போய் அவர்களை கூட்டிக் கொண்டு போ. இஸ்ரவேல் புத்திரர் வசனம் 8வது வசனம் சொல்கிறது, பாருங்க. And the Lord said to Moses, 5ஆம் வசனம், 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, strike the rock and the water will come out of it and the people may drink. வசனம் சொல்கிறது, என்ன பண்ணு? அந்த கோலை வைத்து மறுபடியும் நீ என்ன பண்ணு? அடி. நீ அடிக்கும் பொழுது என்னாகும்? 6வது வசனத்திலே, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். யாருக்கு முன்பாக செய்தான்? அதுக்கு தான் அந்த மூப்பர்களை கண்டு வா, அவர்களை நிறுத்து, யாரெல்லாம் உனக்கு பேசினார்களோ அவங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செய்வார்? உன் மூலமாய் நான் செய்விப்பேன் என்றார். கர்த்தர் நேராக தண்ணி கொடுத்துருக்கலாங்க, கர்த்தர் நேராக சில காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? மோசே வைத்து செய்யணும். ஆண்டவர் அப்படி ஜம்ப் பண்ணி செய்ய மாட்டார். ஆண்டவர் தான் செய்கிறாரு, ஆண்டவர் தான் ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்கிறாரு. ஆனால் உன்னையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார், உன்னையும் என்னையும் அந்த முன்னாடி வைக்க விரும்புகிறார், முன்னாடி வைக்க விரும்புகிறார். அதுதான் இங்கே செய்தார். அப்போ 6வது வசனம் சொல்லுது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அது கன்மலை தான், ஆனால் நீ அடிக்கும் பொழுது அது தண்ணீர் அங்கேருந்து புறப்பட செய்வேன். I have already stored up water there. Already there is a provision there. இங்கேருந்து அழைப்பதற்கு முன்பாகவே, அந்த ஜனங்களை இங்கே கொண்டு வருவதற்கு முன்பாகவே நான் கண்மலையிலே தண்ணியை வைத்து விட்டேன். நான் கண்மலையிலே தண்ணியை ஆல்ரெடி இருக்குப்பா, நீ அடி, உன் கோல் அதை வைத்து நீ அடிக்கும் பொழுது அங்கேருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தண்ணியை எங்குமே இல்லை, they are not able to see water anywhere. எங்குமே தண்ணீர், கண்ணு கெட்டின தூரம் தண்ணீர் இல்லை, ஆடு மாடு ஜீவன் எங்குமே தண்ணீர் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி இவன் அடித்த பொழுது சும்மா இருந்த கண்மலை தண்ணீர் கொட்டினது. சும்மா இருந்த கல்லில் என்ன வரும்? அவர் சொல்லாகும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பார். இன்றைக்கு நீயும் நானும் தெரிவிக்க வேண்டிய விஷயம். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த கோலை வைத்து அவனே ஸ்ட்ரைக் இட், நீ அடி மகனே, நீ அடி, இவங்களுக்கு முன்பாக, அவங்களுக்கு முன்பாக நீ செய், நான் உன் பின்னாடி இருக்கிறேன், நீ செய். அவங்க ஜனங்க உன்னை முறுமுறுத்தாங்களா? உன்னை அடிக்க பார்த்தாங்களா? இப்போ யார் என்று புரிந்து கொள்ளும்படி, நீ என்னுடைய மகன் என்று புரியும்படி, என்னுடைய அழைப்பு நான் சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய அழைப்பும் அபிஷேகம் இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு பொழுதும் ஜனங்களுடைய நிந்தைக்கு, அவமானத்திற்கு கர்த்தர் ஒரு பொழுதும் விட மாட்டார். தேவப்பிள்ளையை ஓடு, இன்னும் ஓடிக்கொண்டே இரு, விட்டு விடாத. உன் கோலை மாத்திரம் மறந்து விடாத. உனக்கு அன்றைக்கு ஜெபித்தவர்களை மறந்துடாத, அன்றைக்கு உன் பக்கமாக இருந்தவர்களை மறந்துடாத. அன்றைக்கு உனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை தக்க வைத்துக்கோ, உனக்கு கொடுத்த தேவன் கொடுத்த அந்த அழைப்பை தக்க வைத்துக்கோ. அது ஒன்றுதான் உனக்கு கோல், அதுதான் உன்னுடைய கோல், அதுதான் என்னுடைய கோல். அதை நான் மறக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த சத்தத்தை கேட்ட ஒரு பிள்ளை கூட கர்த்தாவே தனக்கு ஆண்டவரே கொடுத்த அந்த அபிஷேகத்தை மறக்கக்கூடாது. அந்த கோலை நிர்விசாரம் என்று நினைத்து மறந்து ஆண்டவரே அதை விட்டு இருந்தால் இன்றைக்கு மறுபடியும் அந்த கோலை எடுக்க கர்த்தர் கிருபை தாங்க சுவாமி. அந்த கோலை எடுக்கும் பொழுது மறுபடியும் அந்த கோலை வைத்தே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வைத்தீர் ஆண்டவரே. அதை போலவே மறுபடியும் நீர் செய்ய போறீர் ஆண்டவரே. அப்பா, இஃப் பீப்புள் ஆண்டவரே, சில ஜனங்க நாங்கள் ஆண்டவரே அந்த கோலை மறந்து விட்டு இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே தகப்பனே அந்த நபர்களை நாங்கள் விட்டு இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு உதவியாய் நின்று அப்பா எங்களோடு இணைந்திருந்த அந்த சிலரை நாங்கள் விட்டு இருந்தால் இந்த
வேளையிலே சுவாமி அவர்களை மறுபடியும் சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மறுபடியும் அந்த கோலை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஈகோ எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஈகோனாலே ஒருவேளை அந்த கோலை நாங்கள் தள்ளி இருந்தால், ஒருவேளை எங்களுக்கு அது தேவையில்லை என்று நாங்கள் ஒதுக்கி போட்டிருந்தால், அது எங்களுக்கு இனிமேல் பயன்படாது என்று சொல்லி நாங்கள் அதை விட்டு இருந்தால், இன்றைக்கு மறுபடியும் எங்களை மறுபடியும் அதை எடுக்க செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை அந்த அபிஷேகத்தில் நாங்கள் குறைவுபட்டு போயிருந்தால், அந்த அழைப்பை நாங்கள் மறந்து நடந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு மறுபடியும் அந்த கோலை எடுக்க ஆண்டவரே கிருபை தாங்க. enable us to lift that rod once again, oh God. enable us to guard that rod. there is nothing much. you are miracle rodனால அல்ல ஆண்டவரே அற்புதம். ஆனால் நீங்கள் சிலது எங்களிடத்தில் ஒப்புவித்திருக்கிறீங்க, சில காரியங்களை நீங்கள் அதை வைத்து தான் செய்திருக்கிறீங்க. அதை நாங்கள் மறந்தோ புறக்கணித்தோ விடக்கூடாது. மறுபடியும் அதில் கையில் எடுத்து கர்த்தர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவர் எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளோ அப்போசிஷன்லையும் ஆண்டவரே, இவ்வளோ பயங்கரத்திலையும் ஆண்டவரே, மோசே ஒரு பொழுதும் தளர்ந்து போக மாட்டான். அழைப்பு உள்ளவன் ஓடிக்கொண்டே இருப்பான், அழைப்பு உள்ளவன் ஓடிக்கொண்டே இருப்பான், அழைப்பு உள்ளவன் ஓடிக்கொண்டே இருப்பான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். enable us to go strong. இன்னும் முன்னாடி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.